வணக்கம். இன்னைக்கு நாம ஞானாலயம்னு ஒரு ஆன்மீக அமைப்பை பத்தி தான் பார்க்க போறோம். அவங்களோட நோக்கம் என்ன? யார் இத நடத்துறாங்க? அங்க என்னெல்லாம் நடக்குது? வாங்க, அவங்க கொடுத்த தகவல்களை வச்சு இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம். பூமி அடுத்த சத்தியயுகத்துக்கு மாற உதவி செய்யறது. இது தாங்க ஞானாலயத்தோட முக்கியமான நோக்கம். பாருங்க, இந்த ஒரு வரிதான் அவங்களோட எல்லா வேலைக்கும் அஸ்திவாரம். கேட்கும்போதே ரொம்ப ஆழமான விஷயமா இருக்குல்ல? சரி, அப்போ இவ்ளோ பெரிய பிரபஞ்ச நோக்கத்தோட இருக்கிற இந்த ஞானாலயத்தோட ஆன்மீக பின்னணி என்ன? முதல்ல அத புரிஞ்சுக்கலாம் வாங்க. அவங்க சொல்றத பார்த்தா இது வெறும் கல்லால கட்டின கோயில் மட்டும் இல்லையா, இதுக்கு மேல வானத்துல இருக்கிற உயர்ந்த சக்திகளோட ஆற்றல பூமிக்கு கொண்டு வந்து இங்க நிலைநிறுத்துற ஒரு மையமா இது செயல்படுதான். அவங்களோட நம்பிக்கையின்படி நாம இப்போ இருக்கிறது கலியுகம், அதாவது நம்ம ஆன்மாக்கள் திரும்ப திரும்ப பிறந்துட்டே இருக்கிற ஒரு சுழற்சி. இவங்களோட வேலையே என்னன்னா, இந்த சுழற்சியிலிருந்து ஆன்மாக்களை விடுவிச்சு பூமிய அடுத்த கட்டத்துக்கு, அதாவது சத்தியயுகம்னு சொல்ற ஒரு பொற்காலத்துக்கு கொண்டு போறதுக்கு உதவி பண்றதுதான். இவ்ளோ பெரிய நோக்கத்தை முன்னெடுத்துட்டு போகணும்னா கண்டிப்பா ஒரு வழிகாட்டி தேவைதானே? வாங்க, இந்த அமைப்பை நிறுவி இப்போ வழிநடத்துற அந்த ஆன்மீக வம்சாவளிய பத்தி பார்க்கலாம். அவங்களோட ஆன்மீக வம்சாவளி ரொம்ப தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, எல்லாத்துக்கும் மேல பரமகுருவா அகத்திய மகரிஷி. அவருக்கு கீழ இந்த அமைப்பை நிறுவனவங்க சத்குரு ஸ்ரீ பரிமளதேவி. இப்போ இத வழிநடத்துறது அவங்களோட ஆன்மீக வாரிசான ஸ்ரீ பாலாஜி ராஜு. இந்த அமைப்போட நிறுவனர் ஸ்ரீ பரிமளாதேவி. இவங்கள ஸ்ரீ ரேணுகா தேவியோட அவதாரமாவே பாக்குறாங்க. இவங்க 2020ல பரமபதம் அடைஞ்சாங்க, அதாவது தன்னோட பூத உடலை விட்டு நீத்தாங்க. அம்மா மறைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க விட்டுட்டு போன அந்த ஆன்மீக பணிய இப்போ அவங்களோட மகன் ஸ்ரீ பாலாஜி ராஜு தான் தொடர்ந்து வழிநடத்திட்டு வராரு. சரி, இப்போ ஒரு கேள்வி வரும். இந்த நோக்கத்தை நிறைவேற்ற அவங்க என்னதான் செய்றாங்க? ஆன்மாக்களை விடுவிக்க அவங்க காட்டுற வழிகள் என்ன? அத பத்தி இப்ப பார்க்கலாம். அவங்களோட வழிபாட்டு முறைகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது தீட்சை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது குருக்கிட்ட இருக்கிற சக்திய சீடருக்கு நேரடியா மாத்துற ஒரு ப்ராசஸ், ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். பக்தர்கள் கலந்துக்கிறதுக்காக இங்க நிறைய நிகழ்வுகள் நடத்துறாங்க. ஆன்ம விடுதலை நிகழ்வுகள், அப்புறம் மாசம் மாசம் வர்ற பௌர்ணமி பூஜைகள், சக்தி யாகம்னு இதுல சிலது ரொம்ப முக்கியமானது. நேர்ல வர முடியாதவங்களுக்கும் ஒரு வழி இருக்கு. உயர்ந்த தெய்வீக சக்திகள் கிட்ட இருந்து நேரடியா கிடைச்சதா சொல்லப்படுற போதனைகளை புத்தகங்களாவும் யூடியூப் வீடியோக்களாவும் வெளியிடுறாங்க. ஓகே, இப்போ கடைசியா, ஒருவேளை நீங்க இந்த கோயிலுக்கு போகணும்னு நினைச்சா இல்ல அவங்கள காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கான சில பிராக்டிக்கல் தகவல்கள் இதோ. கோயில் டெல்லியும் காலையில 6 மணிலிருந்து 11 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஆனா ஒண்ணு, மத்தியானம் 11லிருந்து 5 மணி வரைக்கும் கோயில் மூடியிருக்கும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அப்புறம் பௌர்ணமி நாட்கள்ல விசேஷ பூஜைகள் நடக்கும். குறிப்பா சொல்லணும்னா, ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் சாயங்காலம் சக்தி யாகம் நடத்துறாங்க. இந்த ஞான கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, புதுச்சேரியில முத்திரையர்பாளையத்துல இருக்கு. இதான் அதோட முழுமையான முகவரி. நிகழ்ச்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கோ, புத்தகங்கள் வாங்குறதுக்கோ இல்ல வேற ஏதாவது தகவல் வேணும்னாலும் நீங்க இந்த ஃபோன் நம்பர்லயோ இல்ல இந்த இமெயிலையோ உங்களை தொடர்பு கொள்ளலாம். சரி, நாம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு இல்லையா? இந்த மாதிரி ஒரு உலகத்துல ஆன்மீக ஞானத்தை தேடுறவங்களுக்கு இந்த மாதிரி கோயில்களோட பங்கு என்னவா இருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?